தோழர் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் டெய்லி 10 மினிட்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 2 எக்ஸாம்பிள் கேட்கப்பட்ட எக்கனாமிக்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த டெய்லி 10 மினிட்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கொஷின் ஃபார்மேட் அப்போ தான் வந்து செட் ஆகும், சரிங்களா? ஸோ அதனால் ஷியூராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிஎஃப் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற 7667448486 நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, தேசிய பச்சிளம் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் கல்வி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2013. இரண்டாவது கேள்வி, 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற 17வது மக்களவைத் தேர்தலில் வாக்காளராக பதிவு செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கை? ஆன்சர் ஆப்ஷன் டி 90 கோடி. பாருங்கள், அப்போ அடுத்து இப்போ 2024 18வது மக்களவைத் தேர்தல் எதுக்கோ படித்து வச்சுக்கோங்க எத்தனை பேர் அப்படின்ட்டு. 3, எந்த ஆண்டு இந்திய பாராளுமன்றம் குடும்ப வன்முறை பெண்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது? ஆப்ஷன் சி 2005. 4, 2 முற்றிலும் வேறுபட்ட தன்மைகளை தொடர்புபடுத்தி குறிப்பது எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? ஆப்ஷன் சி இரட்டைத்தன்மை. 5, கூற்று இந்தியாவில் நிலத்தின் உற்பத்தி திறன் குறைவாக உள்ளது, காரணம் சிறு விவசாயிகள் அதிக உற்பத்தி செய்ய ஊக்குவிப்பு இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம். 6, தாராளமயமாக்கல் சுதந்திரம் வழங்குவது? ஆப்ஷன் ஏ தனியார் துறைக்கு. 7, 1951ஆம் ஆண்டின் மக்கள் தொகை பெருக்க விகிதம் 1.33%லிருந்து 1.25% குறைந்தது. எனவே இந்த ஆண்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்த ஆண்டு ரொம்ப முக்கியம். 1921, 51, 61 நல்லா பார்த்துங்க. ஆப்ஷன் சி சிறு பிளவு ஆண்டு. 8, தேசிய ஆவண காப்பகம் அமைந்துள்ள இடம்? ஆப்ஷன் டி டெல்லி. 9, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். கூற்று வளர்ந்த நாடுகள் குறைவான மக்கள் தொகை வளர்ச்சியை கொண்டுள்ளது, காரணம் ஆப்பிரிக்க நாடுகள் அதிகமான மக்கள் தொகை வளர்ச்சியை கொண்டுள்ளது. ஆப்ஷன் பி கூற்று காரணம் சரி, ஆனால் சரியான விளக்கம் அல்ல. 10, பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் சி 1992. 11, மத்திய தகவல் ஆணையம் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது? ஆப்ஷன் பி பணியாளர் நல அமைச்சகம். 12, இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டங்களை மேற்கொள்ளும் முறை எங்கிருந்து தருவிக்கப்பட்டது? ஆப்ஷன் சி சோவியத் ரஷ்யா. 13, பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? ஆப்ஷன் டி ரப்பர் உற்பத்தியில் தமிழகம் முதலிடம் என்பது தவறு, தமிழகம் 2ஆம் இடம். சென்னை இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் சரி, தமிழகத்தில் 7 வேளாண் கால்நடை மண்டலங்கள் உள்ளன சரி, மிகப்பெரிய காகித உற்பத்தி நிறுவனம் கரூரில் உள்ளது என்பதும் சரி. 14, பொருத்தமற்ற கூற்றை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி பி மட்டும் தப்பு. அதாவது உழவர் கடன் அட்டை விவசாயிகளுக்கு விரைவாகவும் தகுதிக்கேற்ப கடன் வழங்கும் ஏற்பாடாகும். விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு அல்ல என்பது தவறு. சட்டப்பூர்வ அமைப்பு ஏபிஎம்சி என்பது. வேளாண் நடவடிக்கைகளை ஊக்குவிப்பது ஏபிஎம்சியின் பணியாகும், சரி. ஏபிஎம்சி சந்தை சார்ந்த விரிவாக்க சேவைகளை வழங்குகிறது என்பதும் சரி. இது வந்து எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கும், 11th நினைக்கிறேன். ஏபிஎம்சினே போட்டு ஒரு அது பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். 15, கீழ்கண்ட இணைகளில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி ஜவுளி உற்பத்தி நகரம் ஈரோடு என்பது தவறு.
தமிழகத்தின் நுழைவாயில் தூத்துக்குடி சரி, இரும்பு நகரம் சேலம் சரி, பம்பு நகரம் கோயம்புத்தூர் என்பது சரி. ஜவுளி உற்பத்தி நகரம் அப்படின்னா கரூர் சொல்லுவாங்க. அடுத்து பிடிஜிஎஸ் 2021 மக்கள் தொகை காரணமாக நிலத்தில் உண்மையில் தேவைப்படுவதை விட அதிக நபர்கள் வேலை செய்கிறார்கள். எவ்வாறு அழைக்கப்படும்னா மறைமுக வேலையின்மை. 2 முத்ரா திட்டத்தின் கீழ் கடன்களை பெறுவது. ஆப்ஷன் டி நுண்தொழில் நிறுவனங்கள். 3 வானவில் புரட்சி என ஏன் அழைக்கிறோம்? ஆப்ஷன் பி வேளாண் மற்றும் தொழில் உற்பத்தி புரட்சி, அதுதான் வானவில் புரட்சி. 4 பொறுத்துக. ஆப்ஷன் பி 32154 வேட் அடித்தள விளைவில்லாத ஒரு முனை வரி, அடித்தள விளைவில்லாத பல்முனை வரி. ஜிஎஸ்டி அடித்தள விளைவில்லாத ஒரு முனை வரி. சேல்ஸ் டேக்ஸ் அடித்தள விளைவுள்ள பல்முனை வரி. சிஜிஎஸ்டி மாநிலத்திற்கு உள்ளே நடைபெறுகிற விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவது. ஐஜிஎஸ்டி மாநில அரசுக்கு இடையான விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவது. இந்த ஜிஎஸ்டியாக ரொம்ப முக்கியங்க, கேட்பாங்க. ஜிஎஸ்டி நிதி ஆயோக். 5 வளர்ச்சிக்கு வழிகாட்டும் நிதி நிறுவனங்கள் கீழ்கண்டவற்றில் இதெல்லாம். ஆப்ஷன் டி 1 2 3 4 ஐஎஃப்சிஐ, ஐசிஐசிஐ, ஐடிபிஐ, யூடிஐ. இது எல்லாமே உங்களுக்கு அந்த 12th புக்லேயே பணவியல்னு நினைக்கிறேன், பணவியலோ வங்கியிலோ அதிலலாம் வரும். 6 முதல் 5 ஆண்டு திட்டம் எந்த மாதிரி அடிப்படையாக கொண்டது? ஆப்ஷன் டி ஹெரட்டோமர். 7 ராஜஸ்தானில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவிய முதல் மாவட்டம். ஆப்ஷன் டி நாகூர். ஸோ இதோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம். அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.